அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங் 5G அப்டேட்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். வெரி ஹாப்பி வெனஸ்டே எல்லாருக்குமே. பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் 5G லான்ச் இல்லைனா ரோல் அவுட் வந்து ரியல் 5Gயாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆண்ட்ராய்ட் 13 அப்டேட் ஸ்டேபிள் அப்டேட்டுடைய லிஸ்ட் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, iPhone 14 அண்ட் 14 Pro இதோட ரெண்டர் இமேஜஸ் நிறைய ரிவீலாக இருக்குது. எல்லாமே பார்த்துக்கலாம். டெக்னிக் நம்பர் 912 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். வாட்ஸ்அப் கொஞ்ச நாளாகவே ப்ரைவசியை வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கு சம்மந்தமான ஃபீச்சர்ஸ் தான் நிறையாவே ரோல் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா, ஆன்லைன் ஸ்டேட்டஸ் வந்து ஹைட் பண்ணுற மாதிரி, ஆன்லைனில் நம்ம இருக்கோமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆன்லைன் ஸ்டேட்டஸ் ஹைட் பண்ணுற ஃபீச்சர் இவங்க ரோல் அவுட் பண்ணது மூலிமா வந்து இனிமேல் நம்மளை வந்து யாராவது பிளாக் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே டஃப்பாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஏன்னா ஆன்லைன் ஸ்டேட்டஸ் வந்து ஹைடாக இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் ஃபோட்டோவாக இருக்கட்டும், நம்மளுடைய ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், இதையும் வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமா ஒருத்தர் நம்மளை பிளாக் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதே இனிமேல் வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ ப்ரைவசியை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி, பிளாக் பண்ணியிருக்கதும் தெரியாத மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அதுக்கு ரிலேட்டடாக இவங்க கொண்டு வந்துருக்காங்க. ஜியோ, ஏர்டெல் மாதிரி வோடஃபோனும் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹீரோ அன்லிமிட்டெட் பெனிஃபிட்ஸ் இந்த பேரில் தான் கொண்டு வந்திருக்காங்க. இதில் 75 GB எக்ஸ்ட்ரா டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா பிளான்ஸ்க்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இங்கே 2 பிளான் தான் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃபரோட ரெண்டுமே வந்து உங்களுக்கு ப்ரீபெய்ட் பிளான்ஸ். ஒன்று வந்து 1449. இந்த பிளானில் 75 GB டேட்டா எக்ஸ்ட்ரான்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 180 days வேலிடிட்டியோட வரும். இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேட்டா இருக்குது. இன்னொன்று வந்து ஆனுவல் பிளான் 365 day பிளான் 2889 இருக்கு இல்லையா, அதுலேயும் வந்து 75 GB டேட்டா வந்து எக்ஸ்ட்ரான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை வோடஃபோனுடைய இந்த ப்ரீபெய்ட் பிளான்ஸ் பே பண்ணுவீங்கன்னா இப்போ 75 GB எக்ஸ்ட்ரா டேட்டா ஆஃபர் நீங்கள் கிளைம் பண்ணுங்கள். ஜியோ 5G ஃபோனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இந்த 5G ஃபோன் வந்து இந்த வருஷம் கடைசியில் லான்ச் ஆகும் அப்படின்னு ரிவீல் இருந்தது. ஆனால் இப்போ வந்து அவங்களுடைய ஆனுவல் மீட்டிங் ஆகஸ்ட் 29 நடக்க போகுது இல்லையா, அந்த மீட்டிங்லேயே அவங்களுடைய 5G ஃபோனுடைய அனௌன்ஸ்மெண்ட் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. 5G ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் 4G மாதிரி பிரகதி OSல தான் கொண்டு வராங்க. ஸ்னாப்ட்ராகன் 480 இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ ஆடட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் வேரியன்ஸ் ரிவீலாக இருக்குது. இங்கே ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2GB 32GB வேரியண்ட் இவங்க கொண்டு வரலாம். அகைன் 4GB 32GB வேரியண்ட்டில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ 2GB 32GB 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கும்போது எவ்வளோ தூரம் இதை எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் இந்த ஸ்டோரேஜ் வேரியன்ஸ் தான் ரிவீலாக இருக்குது. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 12,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இவங்க கொண்டு வரலாம் தெரியுது. அகைன் இதுவும் வந்து உங்களுக்கு டவுன் பேமெண்ட் மெத்தடில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. ஸோ ஜியோவும் 5G ஃபோன் ரொம்பவே குயிக்காக ஒரு 2-3 monthsக்குள்ளே இந்தியாவில் நம்ம பார்க்கலாம். அதோட இந்தியாவில் 5G ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன மாதம் ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துச்சு. அதுக்கப்புறம் 5G லான்ச் ரோல் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி டைம் நாங்கள் ரோல் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க ரோல் அவுட் பண்ண போகிற 5G, நம்ம யூஸ் பண்ண போகிற 5G வந்து ரியல் 5Gயா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கொஞ்சம் குழப்பமான ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவுடைய 5G நெட்வொர்க்கை பொறுத்து எஸ்பெஷலி ஏர்டெல் அண்ட் வோடஃபோன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதிகமான ஸ்பெக்ட்ரம்ஸ் இவங்க வாங்கலை. அதனால் இவங்க வந்து அதிகமாக டிபெண்ட் பண்ண போகிறது நான் ஸ்டாண்டலோன் 5G நெட்வொர்க் கவரேஜ் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. இதை பற்றி வந்து அஃபிஷியலாகவும் நிறைய இடங்களில் அவங்க ரிவீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே ஜியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஓரளவுக்கு அவங்க ஸ்பெக்ட்ரம் அதிகமாக வச்சுருக்காங்க. இருந்தாலுமே அவங்களும் வந்து என்எஸ்ஏவை அதிகமாக டிபெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இதுக்கு இவங்க சொல்கிற காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து, இந்தியாவில் பாப்புலேஷன் அதிகம், கன்ஜெஷன் அதிகம், நெட்வொர்க் அதிகமாக கவரேஜ் பண்ணணும் அப்படின்னா என்எஸ்ஏ தான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க. அதோட வந்து ஸ்டாண்டலோனை விட நான் ஸ்டாண்டலோன் 5G தான் வந்து அஃபோர்டபுளாக இருக்கும், எல்லாராலையும் வந்து அப்கிரேட் பண்ண முடியும் அப்படின்னு இந்த 2 காரணம் சொல்கிறாங்க. பட் ஸ்டாண்டலோன் 5G கொடுக்குற ஸ்பீட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் நெட்வொர்க் கவரேஜ் வந்து நான் ஸ்டாண்டலோன் கொடுக்குமா அப்படிங்கிறது தெரியல. பட் நம்ம ஸ்மார்ட் ஃபோனுக்கு யூஸ் பண்ணும்போது வந்து ஒரு வீடியோ பார்க்குறோம், டவுன்லோட் பண்ணுறோம், கேம் விளையாடுறோம் அப்படிங்கும்போது வந்து ரியல் 5Gயை விட உங்களுக்கு எது கொடுத்தாலுமே வந்து 4G விட கொஞ்சம் ஸ்பீடு இருந்தாவே நமக்கு ஓகேன்னு தோணும். பட் 5G அப்படின்னு இவங்க சொல்லி ஒரு அமௌண்ட் இவங்க சார்ஜ் பண்ணும்போது வந்து ரியல் 5G எல்லாருக்குமே இந்தியாவில் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து இவங்க ரோல் அவுட் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு எக்ஸாக்டாக தெரியும். இவங்க என்எஸ்ஏ கொடுக்குறாங்களா எஸ்ஏ கொடுக்குறாங்களான்னு.
ஃபைனலாக கூகுள் ஆண்ட்ராய்ட் 13 உடைய ஸ்டேபிள் அப்டேட் ரோல் அவுட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இங்கே அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சல் டிவைஸ் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. மற்ற பிராண்ட்ஸ் எந்தெந்த பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. பிக்சல் டிவைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருந்த 6 சீரிஸ் எல்லாத்துக்கும் அவைலபிளாக இருக்குது. 5 சீரிஸ் பிக்சல் 5 சீரீஸ்லையும் எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. 4 சீரீஸ்லையும் எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்க முடியும். அதே பிராண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சாம்சங் உடைய பீட்டா வெர்ஷனில் அவைலபிளாக இருக்குது. OnePlus, Xiaomi, Vivo, Techno, அதோட ரியல்மி எல்லாத்துக்குமே வந்து இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உடைய ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ் எல்லாம் முதல்ல ஆண்ட்ராய்ட் 13 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, ஆண்ட்ராய்ட் 13 ரோல் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கஸ்டமைசேஷன், புது மெட்டீரியல் யூ தராங்க, நோட்டிஃபிகேஷன் லிமிட்டேஷன் பண்ணுறாங்க. ஸோ நிறைய சேஞ்சஸோடு வருது. அதோட இந்த வாட்டி ஆண்ட்ராய்ட் 13 அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சல் 6a யூசர்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. மற்ற பிக்சல் 4 and 5 வந்து ஈஸியாக அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே என்ன காம்ப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ஆண்ட்ராய்ட் 13க்கு நீங்கள் அப்டேட் பண்ணிடுறீங்க, அது உங்களுக்கு பிடிக்கல, மறுபடியும் நீங்கள் ஆண்ட்ராய்ட் 12க்கு வந்து ரோல் பேக் பண்ணணும்னா நீங்கள் வந்து பிக்சல் 5 சீரீஸ் அண்ட் 4 சீரீஸில் பண்ண முடியும். அதே லேட்டஸ்ட் டிவைஸ் பிக்சல் 6 யூசர்ஸ் வந்து ரோல் பேக் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்சார் சிப் தான். ஏன்னா பிக்சல் 6 வந்து அவங்களுடைய ஓன் டென்சார் சிப் கொடுத்துருந்தாங்களா, அது வந்து இந்த ரோல் பேக் ஆப்ஷனுக்கு கம்பேட்டபிள் இல்லை அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் ஒரு வேளை 6 யூஸ் பண்ணீங்க, 6a 6 Pro இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் 13 அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் ஆண்ட்ராய்ட் 12க்கு வந்து ரோல் பேக் பண்ண முடியாது. ஸோ அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. விவோ இந்தியாவில் V25 சீரீஸ் இன்னைக்கு அஃபிஷியலாக லான்ச் பண்ணுறாங்க. V25 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இமேஜ் ரெண்டர் ரிவீல் ஆயிருக்கு. இதில் V25 Pro, V25 அதுக்கப்புறம் V25eன்னு 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. மூணுமே பார்க்குறதுக்கு ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்குது. பட் ப்ரோ வேரியண்ட் மட்டும் உங்களுக்கு கர்வ்ட் எட்ஜஸோடு வருது. மற்ற ரெண்டுமே ஸ்டாண்டர்ட் வேரியன்ட்ஸ் வந்து ஃப்ளாட் எட்ஜஸோடு இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. மற்றபடி பெரிய வித்தியாசம் வந்து இங்கே பேக் பேனல் பார்க்கும்போது தெரியல. அது மட்டும் இல்லை, ப்ரோ வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் MediaTek Dimensity 1300 இவங்க கொண்டு வராங்க. 66 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. அதே மற்ற ஸ்டாண்டர்ட் வேரியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரலாம் அப்படின்னு தெரியுது. கேமராஸ் எல்லாமே 64 மெகா பிக்சலோட இருக்கலாம் தெரியுது. ஏன்னா V சீரிஸ் அப்படின்னு சொன்னாவே கேமரா சென்ட்ரிக் சீரிஸ் தான். கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இதுலையுமே வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி தான் இவங்க கொண்டு வருவாங்க. ஸோ விவோ V25 சீரிஸ் இன்னைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங்க்கு கொண்டு வராங்க. சாம்சங் ஃபைனலாக இந்தியாவில் அவங்களுடைய ஃபோல்டபுள்ஸ்க்கான ப்ரைஸஸ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே ப்ரைஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்குடைய Z Fold 4 உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் பேஸ் வேரியண்ட் வந்து 1,54,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே சாம்சங்குடைய Z Flip 4 இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 89,999க்கு அவைலபிளாக இருக்குது. அதோட வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து ஆல்ரெடி ப்ரீ புக் போயிட்டு இருந்ததில்ல, இதில் ஆஃபர்ஸும் இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே ப்ரீ புக் பண்ணவங்களுக்கு வந்து வயர்லெஸ் டியோ சார்ஜர், அதாவது 5,199 ருபீஸ்க்கு அது ஆஃபர் இருக்குது. இது கூடவே யாரெல்லாம் Z Fold 4 அண்ட் Z Flip 4 பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 4 கிளாசிக் இருக்கு இல்லையா, அது வந்து 3,000 ருபீஸ் கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அது ஒரு நல்ல ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம். அதோட வந்து HDFC கார்டு யூசர்ஸ்க்கு வந்து 8,000 ருபீஸ் வரைக்கும் ஆஃபர் அவைலபிளாக இருக்குது சாம்சங்குடைய அப்கிரேட் பிளானில். இது கூடவே சாம்சங் கேர் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு 6,000 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பண்டில்டு ஆஃபரும் அவைலபிளாக இருக்குது. ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1 வரைக்கும் யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ இந்த ஆஃபர்ஸோடு நீங்கள் சாம்சங்குடைய ஃபோல்டபுள்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது வேல்யூ ஃபார் மணி. iPhone 14 சீரீஸில் 4 ஸ்மார்ட் ஃபோன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாளாக லான்ச் பண்ண போகிறாங்க. 4 ஸ்மார்ட் ஃபோனுடைய ரெண்டர் இமேஜஸ் மாதிரி வந்து இங்கே அவுட்லுக் டிசைன் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேக் பேனலில் iPhone 13 சீரீஸ்லேருந்து பெரிய சேஞ்சஸ் எதுவுமே தெரில. கேமரா மாடியூலாக இருக்கட்டும் இல்லை பில் குவாலிட்டியாக இருக்கட்டும் பெரிய அப்கிரேட் வந்து iPhone 14 சீரீஸில் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு தெரியுது இந்த டிசைன்ஸ் பார்க்கும்போது. அதே ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு நாட்ச் வந்து இங்கே வேரி ஆகுது. பட் அந்த நாட்ச் உடைய ஃபங்க்ஷனாலிட்டி எவ்வளோ தூரம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல. ஸோ iPhone 13 சீரீஸ்லேருந்து 14 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்லுக் டிசைன் அண்ட் குவாலிட்டியில் பெரிய அப்கிரேட் இருக்காது அப்படின்னு தெரியுது. அடுத்ததான் நீ பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். கூகுளுடைய பிக்சல் 6 சீரீஸில் எந்த காரணத்தினால ஆண்ட்ராய்ட் 13லேருந்து மறுபடியும் ஆண்ட்ராய்ட் 12க்கு வந்து ரோல் பேக் பண்ண முடியாதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai இந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சொல்லுவோம். லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம், OTT பிளாட்ஃபார்ம். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ஆகாஷ். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட்டோடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.